this problem with my disciple, or how do I resolve this dispute I have with somebody? ஆக உங்களுக்குள் பிரச்சனை இருந்தால் நான் இந்த பிரச்சனையிலே அல்லது சண்டையிலே எப்படியாக அதை கையாளுவது, அல்லது சிக்கல்கள் இருக்குமானால், மன வருத்தங்கள் இருக்குமானால் அதை எப்படி கையாளுவது என்பது போன்று நமக்கு குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அதற்கான தீர்வை தருகிற ஒரு அதிகாரமாக இந்த மத்தேயு 18 அமைந்திருக்கிறது. So chapter 18 has got so many things, and if I'm going to cover all of chapter 18 today, either the message will become too long, or I may not be able to do justice to cover all the great truth mentioned in the chapter. நான் இன்றைக்கு இந்த முழு 18ஆம் அதிகாரத்தையும் நான் முழுவதுமாக இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச இருக்கின்றேன். ஒருவேளை செய்தியானது சற்று அதிக நேரம் எடுத்து பெரிதாக சென்றால் கூட நான் அதற்கு சரியான நியாயம் செய்கிறவனாகவே இருப்பேன் என்றே நான் பார்க்கிறேன். So in order not to go too long, I made it into two parts. And so today we will do one half, and the next half we will do next Sunday. ஆக அது மிகவும் பெரிதாக இருக்கிற காரணத்தினாலே அதை மிகவும் நேரம் எடுத்துவிடும் என்பதனாலும் கூட அதை இரண்டு பகுதிகளாக திருத்தி இன்றைக்கு முதல் பகுதியாகவும் அடுத்த வாரம் அதன் தொடர்ச்சியாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம். So the way you treat people is the title of today's lesson. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நீங்கள் மக்களை நடத்தும் விதம். Jesus calls us to follow him. இயேசு அவரை பின்பற்றும்படியாக நம்மை அழைத்தார். Christians are not teachings of Jesus, but the way he has lived, and that is அவர்கள் இயேசுவினுடைய போதனைகளை மட்டும் பின்பற்றுவதற்காக அல்ல, இயேசுவினுடைய வாழ்ந்த விதத்தையும் பின்பற்றுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And so that is why a Christian is someone who looks like Christ. போல் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்கிற பொருளிலே அந்த கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவள் என்பது அமைந்திருக்கிறது. So when we imitate Christ, I mean, most of our issues in our home, with our relationship with people, when even with ourselves, will be resolved. ஆக நாம் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கும் பொழுது நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் அல்லது மற்ற வெளியிடங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நாம் எப்படியாக கிறிஸ்துவை போல கையாளுகிறோம் என்பதே காரியம். Not only believe him, but to follow him in as a model in our life, and imitate and allow that to change our behavior with others. ஆக அவரை மட்டும் பின்பற்றுவதோடு மட்டும் அல்லாமல் அவரை அப்படியே நாம் பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். All right, and so that is the hope, and because we are called to be part of his body. He is the head and we are the parts of the body, it says in chapter 12 of Corinthians. ஆக நாம் அவருடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கமாக ஒரு உறுப்பாக இருக்கிறபடியினாலே அவர் தலையாக இருக்கிறார், சபையானது சரீரமாக இருக்கிறது, அதில் ஒரு உறுப்பினராக ஒரு உறுப்பாக நாம் இருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் புத்தகம் சொல்லுகிறது. So we have already a relationship with him. We have to copy from him. We have to learn from him because he is the head. Whatever we do, it represents to the head. The actions and the model we live, it affects the head who is Christ. ஆக நாம் அவரோடு கூட ஏற்கனவே ஒரு உறவு முறையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர் நமக்கு தலையாக இருந்து கொண்டிருக்கிறார். சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த உடலிலே நாம் என்னவெல்லாம் செயல்பாடுகள் நடக்கிறதோ அது எல்லாம் தலையை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவர் தலையாக இருக்கிறபடி அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நாமோ அதன் கொடிகளாக இருக்கிறோம் என்று. So we just belong to him. We already connected to him. Learning from him, imitating him should not be difficult. அவருக்கு சொந்தமானவர்களாக நாம் இருக்கின்றோம். அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அவரை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். And he says he is the bridegroom and we are the bride. Already there is another relationship. மேலும் வேதம் சொல்லுகிறது அவர் மணவாளனாக இருக்கின்றார், நாமோ மணவாட்டியாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. So you cannot believe in Christ in one way and follow Christ in a different way. ஆகவே நாம் கிறிஸ்துவை ஒரு விதமாக நாம் நம்பி விட்டு இன்னொரு விதமாக நாம் அவரை பின்பற்ற முடியாது. Because there is already an intimate husband wife, a bride and bridegroom relationship
head and the body, vine and the branches. There is already an intimate connection that we have with Christ, and what we do resembles Christ. ஆக நாம் ஏற்கனவே அந்த ஒரு உறவு முறையில் அவரோடு இருக்கிறபடியினாலே ஒரு கணவன் மனைவியாக, மணவாளன் மணவாட்டியாக, ஒரு திராட்சை செடியாக, கொடியாக, அவர் தலையாக, சரீரமாக என்று சொல்லி ஒரு விதமான உறவு முறையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். And so chapter 18 of Matthew deals with a lot of issues on how we need to behave and how we need to deal with issues with one another. ஆக மத்தேயு 18ஆம் அதிகாரமானது பல்வேறு விதமான பிரச்சனைகளை குறித்து பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி காரியங்களை கையாள வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறது. And the entire chapter is a great rule book for us that gives us great principles on how we resolve any harm that we may be facing with anybody within the family or within the fellowship. அந்த முழு அதிகாரமும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு சட்ட புத்தகம் போல செயல்படக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து, ஒருவேளை நமக்கு துன்பங்கள் நேருகிறது என்றாலோ அல்லது ஒரு ஆபத்து நேருகிறது என்றாலோ அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்தும் பேசுகிறது. So as we read 18, I want you to know this is what Jesus wants, and that is what it is written in chapter 18. ஆக நம்ம அந்த 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நமக்கே தோன்றும் இதுதான் இயேசு எதிர்பார்க்கின்றார், இதற்காக இந்த அதிகாரத்தை எழுதி இருக்கிறார் என்று சொல்ல முடியும். These principles can teach us to function smoothly with one another. அவருடைய அந்த கோட்பாடு என்பது ஒவ்வொருவரோடு ஒருவர் சமாதானமாக ஒரு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். And also it will help us in the way we imitate Christ together. அதே நேரத்திலே கூட நாம் கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலிக்க கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். It is important we take it serious and we follow the guidelines of Matthew 18 in our hurt relationships, harmful relationships, and the way we treat people. ஆகவே மிக முக்கியமாக இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய உறவு முறைகளிலே ஒருவேளை காயப்பட்ட உறவு முறைகள் இருக்கலாம் அல்லது பாதிக்கப்பட்ட உறவு முறைகள் இருக்கலாம், அதை எப்படி கையாளுவது என்பதற்கு இந்த 18ஆம் அதிகாரம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். In Luke chapter 10 we read verse 16. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிப்போம். சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். Whoever listens to you listens to me, whoever rejects you rejects me, but whoever rejects me rejects him who sent me. So Jesus is emphasizing on his word, his principles being accepted by everyone and not rejected as something that is not necessary. ஆக இயேசுவானவர் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய அந்த கோட்பாடுகளை எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதை அவர் புறக்கணிக்க கூடாது, அசட்டை பண்ணிவிடக் கூடாது என்பதை குறித்து அவர் பேசுகிறார். Okay, we read starting from Matthew 18 1 to 5. நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 - 5 வரை உள்ள வசனங்கள். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். ஆமென். Amen. The first part that I want for us to look at and to meditate and understand is humility requires changes. ஆக முதல் புள்ளியானது நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தாழ்மையானது மாற்றமானது தாழ்மைக்கு தேவை. You know, because humility is required for any kind of change. எந்த ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றாலும் தாழ்மை தேவைப்படுகிறது. And so here the disciples were asking a question to Jesus, who is the greatest among us? ஆக இங்க சீடர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள், எங்களில் யார் பெரியவன் என்று கேட்கிறார்கள். And we know the same thing happened in Luke also when Jesus' disciples were asking, you know, can John and his brother, both of them, can we be on the left and the right? And that is a request from John's mother. அது இதே ஒரு சம்பவமானது லூக்கா புத்தகத்திலும் நாம் வாசிக்க முடியும். அப்பொழுது யாக்கோபு யோவானினுடைய தாயானவர் வந்து தன்னுடைய மகன்களான யாக்கோபு யோவான் இருவரும் இயேசு பரலோக ராஜ்யத்தில் வரும்பொழுது அவருடைய சிம்மாசனத்திற்கு இரண்டு பக்கமுமாக வலதுபுறம் இடதுபுறம் ஒருவர் இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைப்பார். So this is the main question.
இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. And for that question Matthew chapter 18 was written. அந்த ஒரு கேள்வியின் அடிப்படையில் தான் இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரமே முழுவதும் அமைந்திருக்கிறது. Who is the greatest? யார் பெரியவனாய் இருப்பான்? Don't you know that convicts us already, because that's what sometimes we have in our mind. Who is important in the church? Who is longest in the church? Respected in the church? Do I have a voice in this church? That is the same ego that the disciples had within themselves. ஆக இது நமக்கு தொடர்புடைய ஒரு காரியமாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதிலே கூட நாம் பார்க்க முடியும், யார் சபையில் பெரியவனாக இருக்கிறார்கள், யாருக்கு சபையில் முக்கியத்துவம் தரப்படுகிறது, யாருடைய குரலுக்கு யாருடைய சொல்லுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது என்பது போல இந்த போன்ற கேள்விகள் அதிகமாக எழுவது உண்டு. So he called a little child to him and placed the child among them. In front of those, he's teaching a lesson using the child. And puts a child among them and he says, truly I tell you, unless you change and become little children, you will never enter the kingdom of heaven. இப்படி அவர்கள் கேள்வி கேட்ட பொழுது இயேசுவானவர் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் செய்து காட்டுகின்றார். அவர்கள் மத்தியில் இருந்த ஒரு குழந்தை ஒன்றை கூப்பிட்டு அந்த சீடர்களுக்கு முன்பாக அவர் அந்த குழந்தையை நிறுத்தி அவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் எவனும் பெரியவனாய் இருக்க மாட்டான் என்று சொல்கிறார். Unless you change, you will never enter the kingdom. இன்னும் சொல்ல போனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று கூறுகிறார். Unless you change, நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று கூறுகிறார். It says the requirement for heaven is to become like one of those little children. ஆக பரலோகத்திற்குள் நுழைவதற்கு ஒரு அடிப்படை தகுதியாக ஒரு இந்த சிறு குழந்தையினுடைய மனநிலை போன்று நமக்கு இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. Why children? Because we came into the earth born in the image of God. ஏன் அந்த குழந்தையை அவர் உதாரணமாக காட்டுகிறார் என்றால், நாமும் கூட இந்த பூமியிலே ஒரு குழந்தையாக தேவ சாயலோடு கூட பிறந்தோம். And so we had all the good qualities of God. Each one of us had the very nature of God inside us. ஆக நம்ம எல்லோரிடத்திலுமே கூட அந்த தேவனுடைய எல்லா அந்த பண்புகளும் நம்மிடத்தில் இருக்கிறது. நம் ஒவ்வொருவரிடத்திலும் தேவனுடைய அந்த சாயலானது இருக்கின்றது. His goodness, his righteousness, his purity, his honesty, not telling lies, not doing it, all those were in us when we were a child. நாம் குழந்தையாக இருந்த பருவத்தில் தேவனிடத்தில் இருந்த அந்த நன்மையான குணம், நீதியான குணம், அந்த அன்பு நிறைந்த குணம் என்று சொல்லி அந்த நேர்மையாக இருப்பது என்று எல்லா விதமான குணங்களும் நம்மிடத்திலும் இருந்தது. But left on our own, with our discipline of our own parents, we discovered and did so many sins that changed our nature. ஆக நாம் தனித்து விடப்படும் பொழுது, நம்முடைய பெற்றோர்கள் நம்மை கண்டித்து வழிநடத்துகிற அந்த பண்புகளுக்குள் வர ஆரம்பிக்கும் பொழுது, நாம் பல்வேறு விதமான ஒரு ஆராய்ச்சிக்குள் கடந்து பல்வேறு விதமான பாவங்களை கண்டுபிடிக்கிறவர்களாக மாறிவிட்டோம். We looked at our parents' injustice, we changed. ஆக நாம் என்ன பார்க்கிறோம், நம்முடைய பெற்றோரிடத்தில் அநீதி காணப்படுகிறது என்றால் நாமும் மாறிவிடுகிறோம். We saw partiality in the school, we changed. நாம் படிக்கக்கூடிய பள்ளியிலே ஒரு பாரபட்சம் இருக்கிறது என்றால் நாம் மாறிவிடுகின்றோம். We saw deceit in the shops we went, we changed. நாம் செல்லக்கூடிய ஒரு கடையிலே ஏமாற்றுகிறார்கள் என்றால் நாமும் கூட அதற்கேற்ப மாறிவிடுகிறோம். And so we become who we are to manage ourselves in this world, not in the same image of God. So Jesus is saying, unless you change yourself and become like that child who God created, you cannot enter the kingdom of heaven. நாம் என்ன செய்கிறோம் என்றால், நமக்கு முன்பதாக என்னவெல்லாம் நிகழ்வுகள் இருக்கிறதோ அதற்கு ஏற்ப நம்மை நாமே அதுக்கு ஒத்துப்போக நாம் ஆரம்பித்து விடுகிறோமே ஒழிய தேவனுடைய சாயலில் நாம் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக நாம் இருப்பது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறார். So what connection does it have on relationships? ஆக அந்த உறவு முறைகளிலே அது என்ன விதமான தொடர்பை உருவாக்குகிறது? What connection does this becoming like a child have in who is the greatest in the kingdom? ஆக ஒரு குழந்தை என்று பார்க்கும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பதற்கான அந்த தொடர்பு என்பது எதுவாக இருக்கிறது? Jesus is saying, you with who you are, you cannot judge who is the greatest in your own condition. ஆக இயேசு சொல்லுகின்றார், நீ உன்னுடைய அந்த நிலையின் அடிப்படையிலே நீ உன்னை யார் எவ்வளவு பெரியவன் என்று தீர்மானிக்க முடியாது என்று கூறுகிறார். Whoever, in verse 4, takes the lowly position of this child
is the greatest in the kingdom. வசனம் 4 அவர் கூறுகிறார், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று And கூறுகிறார். whoever welcomes one such child in my name welcomes me. மேலும் 5 இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று கூறுகிறார். He says whoever welcomes one such child. I mean, he's not saying welcomes all little children. Only little children will go to heaven. No. He says one such child, a child of God, who has become a child of God by making changes in their life, gaining the nature of a child, willing to give up their relationships, willing to give up their ego and be normal with such people. One such child of God can enter the kingdom. அவர் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என்று அவர் குறிப்பிடுகிறார். அதாவது குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று அவர் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய மனநிலையிலே எந்த விதமான ஒரு ஆணவமும் இல்லாமல், எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், எந்த விதத்திலும் அநீதி இல்லாமல் அந்த குழந்தை நடக்கிறதை போல அந்த மனநிலை பெற்ற ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார் என்று கூறுகிறார். Our pride wants us to be recognized in front of everybody else. ஆக நம்முடைய பெருமை என்பது எல்லோருக்கும் முன்பாக நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். We want to be recognized for the service, for the singing, for the cleaning, for the leadership, for the number of years of your faithfulness in the church. We all want some kind of recognition among men itself. ஆக நமக்கு மத்தியிலேயே நமக்குள்ளாகவே நாம் எல்லோருமே நாம் ஏதாவது ஒரு விதத்திலே நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அது பாடலாக இருக்கட்டும், பிரசங்கமாக இருக்கட்டும், அல்லது தலைமைத்துவமாக இருக்கட்டும், இத்தனை ஆண்டுகள் சபையிலே சீடராக இருந்திருக்கிறோம் என்பதாக இருக்கட்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். That is where the problem starts, and that is what started with the disciples. Who is the greatest? Jesus, you tell, who is the greatest? அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த பிரச்சனை என்பது துவங்குகிறது. இதில் தான் இந்த சீடர்கள் கேட்கிறார்கள், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்கிறார்கள். The more you think of who is greatest, who's giving the largest contribution, who should be respected, when you start thinking, you don't think like a child, you think like a very mature adult, and that cannot make you to heaven. So he says, you got to change your mind. Everything should be done with the mind and with the simplicity of a child. ஆக எப்படிப்பட்டதில் யார் பெரியவராக இருப்பார், யார் அதிகமான காணிக்கை தருகின்றார், யார் அதிகமாக வருகின்றார் என்பது போல பல்வேறு விதமான இந்த குழந்தைத்தனமான எண்ணங்களிலே அப்படிப்பட்ட நிலையில் இல்லாமல் நாம் பக்குவம் உள்ளவர்களாக, முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது மட்டுமே இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்றும் சொல்லுகிறார். Everything starts in us when we begin to grade ourselves with someone important or someone lesser. எல்லாம் எங்கு துவங்குகிறது என்றால் நாம் நம்மிடத்தில் இருந்து நம்மை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு யார் பெரியவர் என்று ஒப்பிடும் பொழுதே இந்த பிரச்சனைகள் துவங்குகிறது. Suppose, for example, if I say there are 3 important people whom I have to respect in the church. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன், சபையிலே 3 முக்கியமான மனிதர்களுக்கு எனக்கு அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை இருக்கிறது என்று சொன்னால், you know, first definitely the greatest respect goes to Stephen. Stephen, please stand up. முதலாவதாக ஸ்டீபன் தான். ஸ்டீபனுக்கு மீது எனக்கு பெரிய மரியாதை இருக்கிறது. And then great respect also for Manohar brother, please stand. அடுத்ததாக சகோதரர் மனோகர் அவர்களும் கூட எழும்பி நிற்கவும். And the third most greatest person in the hall is Rajesh. Definitely please Rajesh, please stand. மூன்றாவது மிக முக்கியமான மனிதர் ராஜேஷ், அவரும் எழுந்து நிற்கவும். Now others will be having ulcer. இப்படி சொன்னவுடன் மற்றவர்களுக்கு வயிற்றிலே புண் ஏற்படும். Why? Because hey, important. He's saying who's important, and I'm hoping at least he remembers that I've been here for so many years that he doesn't miss my name. இப்படி சொல்லும் பொழுது என்னது முக்கியமான ஆளா இப்படி சொல்லிவிட்டாரே என்று பார்க்கும் பொழுது இத்தனை ஆண்டுகள் சபையில் இருந்திருக்கிறேன், குறைந்தபட்சம் என் பெயரை கூட சொல்லவில்லையே என்பதான ஒரு எண்ணம் எழும்புகிறது என்றால், how many of you had that thought in your heart? இப்படி சொன்ன பொழுது எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் எழும்பியது? Don't raise your hand. We all want to become like children. கையை உயர்த்த வேண்டாம், எல்லாரும் நம் குழந்தைகளை போலவே மாற வேண்டும். This is where the problem starts, in relationships, in people, because we want to think that what I do, what I give, what I am to this fellowship, people should recognize me with that. And he says, with that you can never enter the kingdom. You personally have to become like a child, think like a child, give like a child, live like a child, hug like a child, speak like a child, if you want to personally enter the kingdom of heaven.
ஆக இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதமான காரியங்களிலும் நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது அது பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது. அதற்கு மாறாக நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் ஒரு குழந்தையை போல யோசிக்கணும், குழந்தையை போல பேசியும், குழந்தை போல நடந்து கொண்டும், குழந்தையை போல அரவணைத்துக் கொண்டும் நாம் இருக்கும் பொழுது அது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான தகுதியை நம்மிடத்தில் வளர்க்கிறது. We fight because we think like adults. நாம் ஏன் சண்டை போட்டுக் கொள்கிறோம் என்றால் நாம் பெரியவர்களை போல யோசிக்கின்றோம். We get hurt because we think like adults. நாம் ஏன் காயப்படுகிறோம் என்றால் நாம் பெரியவர்களை போல யோசிக்கின்றோம், அதனால் காயப்படுகிறோம். We expect, because we have grown up, we expect things to be done to us because we live and think like aged old adults and mature Christians. ஆக நாம் இன்னும் வயதில் மூத்தவர்களாக ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாக நாம் இருப்பதினால் தான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் யோசிக்கின்றோம். But without changing that nature, we will never enter the kingdom of heaven, is what Jesus is talking to us. ஆக இயேசு பேசுகிற விடயம் என்னவென்றால் இப்படிப்பட்ட அந்த சுவாபத்தை, அந்த இயல்பை நம்மிடத்திலிருந்து மாற்றிக்கொள்ளாவிட்டால் நம்மால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று அவர் கூறுகிறார். So whoever welcomes them welcomes me, he says. ஆக இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவர்கள் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று குறிப்பிடுகிறார். You're receiving me, you're welcoming me. That's what it means. You deliberately, you're taking somebody into yourself. ஆக நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் அவர்களை வரவேற்கும் பொழுது என்னையே நீங்கள் வரவேற்கிறீர்கள், அதை தெரிந்தே வரவேற்கிறீர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். And so whoever welcomes me, when do we welcome? We welcome our guests when they come to our home. We are so happy to have them in our home. ஆக நாம் எப்பொழுது ஒரு வரவேற்பை நிகழ்த்துவோம் என்றால் நம்முடைய விருந்தினர்கள் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்போம் இல்லையா? And that needs, because you show special care and special attention to them to make them feel welcome, you are happy to draw them to you. ஆக நாம் அப்படி நம்முடைய விருந்தினர்கள் வரும் பொழுது அவர்களுக்கென்று தனிப்பட்ட அக்கறை எடுத்து கவனம் எடுத்து அவர்களுக்கான அந்த தேவைகளை எல்லாம் பார்த்து கவனிப்போம் இல்லையா? So that is how we need to welcome each other, accept each other. As a disciple of Christ, we need to be welcoming to each other. ஆக இப்படியாகத்தான் நாம் ஒருவரை ஒருவர் ஒரு விருந்தினரை எப்படி கவனிப்போமோ அப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சியோடு கூட ஒருவரை ஒருவர் மனதார ஏற்றுக்கொண்டு அவர்களை வரவேற்க வேண்டும். Welcome people of every language and every culture, every caste and every high position or low position. ஆக எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், எந்த ஒரு நிலையிலே ஸ்தானத்திலே இருந்தாலும், உயர்வானவர்களோ தாழ்வானவர்களோ யாராக இருந்தாலும் அப்படியே நாம் வரவேற்க வேண்டும். So we are not prejudging anybody before we accept anyone into your life. You're not prejudging because you think like a child. You're willing to move everybody. ஆக நாம் குழந்தையை போல யோசிக்கிற மனமுள்ளவர்களாக மாறும் பொழுது நாம் யாரையும் முன்கூட்டியே முன்கணிப்பு செய்ய மாட்டோம். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், இப்படிதான் இருப்பார்கள் என்பது போல யோசிக்காமல் அப்படியே அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். So the first key part that you need to understand is humility requires change. ஆக முதல் புள்ளியாக, முதல் பகுதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மாற்றத்திற்கு தாழ்மை தேவை. Second part is what causes others to stumble. இரண்டாவது பகுதி என்னவென்றால் மற்றவர்கள் இடறுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? We see in verse 6 of chapter 18. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 6, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவருடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். ஆமென். So Jesus went out to say many things and say what causes us to stumble. ஆக இயேசுவானவர் தொடர்ச்சியாக பலவிதமான காரியங்களை குறித்து பேசுகிறார். அதிலே ஒரு காரியம் என்னவென்றால் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடியது எது என்று பேசுகிறார். Saying something or behaving something in a way that could harm another person, make a person fall in a faith or lower in their faith. ஆக நாம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விதமோ, நாம் பேசுகின்ற ஒரு விதமோ மற்ற எதிரில் இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு இடரலாக அமைந்து அவருடைய விசுவாசத்திற்கு அது இடரலாக மாறும்படிக்கு, அவர் விழுந்து போகும்படிக்கு காரணமாக இருக்கிறது என்றால், Jesus says it would be better for them. This is what would be better for such people who are stumbling others, who are being a hindrance to others, not becoming a child but becoming a stumbling block to them, blocking them instead of becoming small and making easy for others to grow. ஆக எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் இடரலை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து இயேசு பேசும் பொழுது அவர்கள் சிறியவர்களாக மாறி குழந்தைகளைப் போல மாறி மற்றவர்களுக்கு வழிவிடாமல் மற்றவர்களுக்கு தடைக்கல்லாக இருக்கும்படிக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கான ஒரு தீர்வையும் இயேசு கூறுகின்றார். It would be better to have a large millstone hung around their neck
and be drowned in the depths of the sea. அப்படிப்பட்டவர்களுடைய கழுத்திலே இயந்திர கல்லை கட்டி அவர்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர்களை அமிழ்த்தி விடுகிறது அவர்களுக்கு நல்லது என்று குறிப்பிடுகிறார். See, the millstone is basically a donkey pulls the millstone around in their own homes, so to grind things for their household. பொதுவாக அதாவது செக்கு இழுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்திருப்பீர்கள். அது போன்ற ஒரு அமைப்பு தான் இது. அதிலே கழுதையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பருப்புகளில் இருந்து எண்ணெய் பிழிவதற்காக அல்லது மாவு அரைப்பதற்காக இது போன்ற ஒரு பெரிய கல்லை அவர்கள் கழுதையின் கழுத்தில் கட்டி அதை சுழற செய்வார்கள். Sometimes women in the house also have a small millstone like this. That is very small. ஆக சிறிய அரவை கல்லை ஒன்றை வீட்டில் வைத்திருப்பார்கள். அந்த காலத்தில் அதிலே மாவுகள் அதுக்கான தானியங்களை கொட்டி மாவு அரைப்பார்கள். But Jesus is talking about a millstone which people are familiar, everybody has in their house and they use it. That is the size of stone he is talking about. Tie that stone in a person's neck and drown him into the depth of the sea. ஆக அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்தின அந்த இயந்திர கல் என்பது அந்த செக்கிலே கட்டி இழுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட கல்லை தான் இயேசு குறித்து பேசுகின்றார். அப்படி ஒருவருக்கு இடரலாக இருக்கக்கூடிய மனிதனுடைய கழுத்திலே அப்பேற்பட்ட பெரிய பாறை கல்லை எடுத்து கட்டி அவரை சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்தி விடுங்கள் என்று சொல்லுகிறார். This is what Jesus says to anyone is sinning against another person, who's being a hindrance to other person. This is what you need to do to them. ஆக இயேசு பேசுகிற இந்த விடயம் என்னவென்றால் இன்னொரு மனிதருக்கு எதிராக பாவம் செய்கிற ஒரு மனிதனையோ அல்லது அவனுக்கு எதிராக இடரலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கோ இப்பேற்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்கும்படியாக கூறுகின்றார். He says to these little ones, to one of these little ones. He's not talking about little ones meaning children. Anyone does harm to these children, tie a stone and put them into the depth. That's not he's saying. Little ones means those who are changing, those who are becoming better, those who are becoming like what Christ told them to become, like little children, who are behaving childish, who want to become a child and pleasing to God. To them, if someone behaves and God says, that person doesn't need to be around you. ஆக இயேசு கிறிஸ்து இங்கு குழந்தை என்று சொல்லுவது சிறு பிள்ளைகளை குறித்து அவர் பேசவில்லை. மாறாக தன்னுடைய இருதயத்திலே மனமாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய வாழ்க்கை முறையிலே மாற்றங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னொருவர் இடரலாக இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய கழுத்திலே இயந்திர கல்லை கட்டி அந்த ஆழ்ந்த சமுத்திரத்தில் தள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். Not necessarily the vulnerable people, or maybe someone who comes from a very poor background, or someone who doesn't have an education, or someone doesn't have a job, or someone who's depending on somebody for their daily life. They are very vulnerable. Those are not necessarily the people he's calling us little ones. ஆக மிகவும் மிருதுவான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடியவர்கள், மிகவும் எளிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடியவர்கள், மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்பது போன்ற அவர்களை குறித்து அவர் பேசவில்லை. So Jesus is saying it is better when someone is causing harm to another person. It is better for them to be tied and dumped in the depths of the ocean. ஆக இயேசு கூறும் பொழுது இன்னொருவருக்கு இடரலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருப்பானால் அவனுடைய கழுத்திலே அந்த இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்தி விடுகிறது அவனுக்கு நலமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். Jesus came to save all sinners. இயேசு கிறிஸ்துவோ இந்த எல்லா பாவிகளையும் ரட்சிக்கவே வந்தார். So you are also a sinner and you are sinning against me. So why can't Jesus forgive you? ஆக நீங்களும் பாவியாக இருக்கிறீர்கள், எனக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள் என்றால் இயேசு ஏன் உங்களை மன்னிக்க வேண்டும்? But he's saying I am trying to become like a little child. I am changing my nature. I am being holy. I want to go to heaven and I am doing everything possible, and this brother sins against me. Jesus says, I am upset with him. He is not becoming a child, but he is being a hindering block to this person. This person needs to go because he is not going to go to heaven. He's only going to stop this person from going to heaven. And so you tie this guy, dump him, no more use with this fellow. ஆக பார்க்கும் பொழுது நானோ குழந்தையை போல மாற முற்படுகின்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி நான் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற நினைப்பிலே என்னுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாற முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த மனிதனோ அவன் சிறு பிள்ளையை போல மாறுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் சிறு பிள்ளையை போல மாறுகிறதற்கு முயற்சி எடுக்கிற எனக்கு இடரலாக இருப்பானே. ஆனால் இவன் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி ஆழ்ந்த சமுத்திரத்திலே தள்ளிவிடுங்கள், அது அவனுக்கு நலமாக இருக்கும் என்பதான பொருளில் இந்த காரியத்தை பேசுகிறார். Jesus used this because Romans used to execute also people in the similar manner, tying a big milestone on the neck and throwing them into the ocean as a punishment, as an execution. And so Jesus was using the reference to help people understand how it means to be executed. You know these people being crucified, you know these people being dumped.
That is what needs to happen to those people. ஆக இது ஏன் இயேசு குறிப்பிடுகிறார் என்றால், அந்த காலகட்டத்தில் ரோமர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது கூட இது போன்ற மக்களுக்கு எதிராக ஏதாயிலும் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிற நேரத்தில் ஒன்று சிலுவை மரண தண்டனை அல்லது இது போன்ற ஒரு பெரிய எந்திர கல்லை அவர்கள் கழுத்தில் கட்டி சமுத்திரத்தில் தள்ளிவிடுவது போன்ற தண்டனைகள் அங்கு வழங்கப்பட்ட காரணத்தினால் தான் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு தண்டனையை இந்த காரியத்திலே ஒப்பிட்டு சொல்லுகிறார். So Jesus saying, going through such a terrifying punishment, death punishment is better for that person. It is better for that person to be put like that and finished. ஆக இயேசு சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், ஒருவருக்கு இடரலாக இருப்பதற்கு பதிலாக இருக்கக்கூடிய அந்த மனிதனை அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி மிக மோசமான ஒரு மரணத்திற்குள்ளாக அவனை தள்ளிவிடுவது கூட அவனுக்கு அது நலம் பயக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாய் சொல்லுகிறார். Because Jesus is also teaching the disciples, because they are the ones who ask the question, who is the greatest among us? ஆக ஏன் சொல்லுகிறார் என்றால், இந்த கேள்வியை கேட்டவர்கள் சீடர்களாக இருக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டது நிமித்தமாகவே அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இதை சொல்லுகின்றார். Because within themselves they were already showing signs of pride and signs of boasting. ஆக ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக ஏற்கனவே ஒரு பெருமையும் அவர்களுக்குள் பெருமை பாராட்டுதலும் அதிகமாக இருந்ததினாலே அவர் அப்படி பேசுகிறார். They were already growing in envy and jealousy within themselves and against themselves. அவர்களுக்கு விரோதமாக ஒருவருக்கொருவர் விரோதமாக பொறாமையும் ஒருவருக்கொருவர் விரோதமாக இருமாப்பும் இருந்ததினாலே இந்த காரியங்களை குறித்து பேசுகிறார். So Jesus makes it very plain and clear. It is an enormous sin to be a hindrance to someone who is trying to become a child in the eyes of God. ஆகவே தான் இயேசுவானவர் இதை பேசும் பொழுது இந்த பெருமை என்பது மிகப்பெரிய ஒரு முதன்மையான பாவமாக இருக்கிறது. ஒருவர் குழந்தையை போல மாறுவதற்கு தடைக்கல்லாக அது இருக்கிறது என்பதனாலே இதை குறித்து அவர் பேசுகிறார். And says anyone who's in blocking anybody who's desiring to go to heaven, and just because they are forgiving, just because they are simple, just because they want to be a child, just because they are taking everything, he says, don't let this guy flourish. Dump this guy, because he is ruining one soul that is wanting to. பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பும் பொழுது அவர்கள் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக தங்களை தாழ்த்திக் கொள்ள முற்படும் பொழுதெல்லாம் ஒருவர் இடரலாக இருந்து கொண்டு அவர்களை மாறுவதற்கு விடாமல் அவர்களுக்கு தடைக்கல்லாகவே வாழ்ந்து கொண்டிருப்பாரானால், இந்த தடைக்கல்லாக இருக்கக்கூடிய மனிதன் வளர்வதற்கு விட்டு விடாதீர்கள். அவன் கழுத்திலே எந்திர கல்லை கட்டி ஆழ்ந்த சமுத்திரத்தில் தள்ளிவிடுவது அவனுக்கு தொடர்ந்து நலமாக இருக்கும் என்பதாகவே அவர் பேசுகிறார். Someone who's ruining their own character as a Christian, supposed to become like a child should be our goal, but I'm behaving with ego and pride and religious knowledge of what you think you know. He says this person is more harmful than non-believers. நம்முடைய இலக்கு என்பது குழந்தைகளாக போன்ற மனநிலையில் மாறுவது என்பதாக இருக்க வேண்டும். அதற்கு மாறாக அவர்கள் தங்களுக்கு தெரிந்தவற்றை எல்லாம் பெருமை பீத்திக் கொள்வதும், இன்னும் சொல்ல போனால் ஒரு மத ரீதியான அறிவு, வேத அறிவு அதிகமாக இருப்பதாக தன்னை காட்டிக்கொள்வதுமான நிலை இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட தங்களை பெருமையாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்களது கழுத்திலே ஏந்திரக்கல்லை கட்டுவதுதான் அவர்களுக்கு ஏற்ற நலமாக இருக்கும். They are restricting to spiritually grow like the other person, but rather they're still carrying on their life with their old ego, and they're being of hindrance to another person in what they say and how they behave. ஆக ஒருவர் வளருவதற்கு தடையாக இருந்து கொண்டு தங்களுடைய பழைய பெருமைகளை எல்லாம் அவர்கள் தங்களுக்கு மீதாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு இடராக இருப்பது என்பது இது ஏற்க இயலாத ஒன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார். And also he's calling himself a Christian, and yet he's causing harm to everybody. The very image of the Son, with the name Christian, he is damaging and he is destroying the very image of God. This person, it is better for him to be gone. ஆக ஏனென்றால் ஒருவன் தன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டு குமாரனினுடைய அந்த சாயலை, குமாரனினுடைய அந்த பெயரை தரித்துக் கொண்டு அவன் மற்றவர்களுக்கு இடரலாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பானால் அந்த மனிதனை அங்கிருந்து அகற்றுவது அவனுக்கு நல்லது என்று கர்த்தர் கூறுகிறார். Because harm, is in so many ways we cause other people to stumble. நாமோ கூட பல நேரங்களில் மற்றவர்களுக்கு பல்வேறு விதமான வழிகளிலே அவர்கள் இடரல் அடைவதற்கு நாம் காரணமாகி விடுகிறோம். We
make other people stumble with your own bad example. நம்முடைய தவறான முன்னடத்தையினாலே நம் மற்றவர்கள் Smoking bad habit is there, you cause other people to stumble. ஒருவேளை அது குடிப்பழக்கம் நம்மிடத்தில் இருக்கலாம், அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கலாம். பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கு அது இடரலாக அமையலாம். Maybe your lewd behavior with children, with unmarried people, or with women, or with unmarried also. அல்லது ஒருவேளை நீங்கள் பெண்களிடத்தில் தவறாக நடக்கக்கூடிய ஒரு பண்போடு கூட, குழந்தைகளிடத்தில் தவறாக நடக்கக்கூடிய ஒரு பண்போடு கூட, திருமணம் ஆகாத பெண்களிடத்திலே தவறாக நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலே செயல்படும் பொழுது அது அவர்களுக்கு இடரலாக அமையலாம். See, my smoking, my drunkenness, my addiction will cause another person to stumble who's trying to imitate Christ and want to become a child in their life, and yet my personal example can make them feel defeated. என்னுடைய குடிப்பழக்கமோ, என்னுடைய புகைப்பிடிக்கும் பழக்கமோ, அல்லது என்னிடத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான அல்லது அந்த தவறான ஒரு முன்னடத்தையினாலே அவர்களை தவறாக பயன்படுத்துவது நிமித்தமாகவோ அவர்கள் இடறுவதற்கு காரணமாக நான் இருப்பேனால் அது தவறான காரியம். அதை திருத்துவது அவசியம் என்று கூறுகிறார். Maybe use discouraging words. People like like 10th standard itself is too much for you. Going to NIT college and all is like too much. Good job. And using words that discourage others' spirit. இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களை மிகவும் சோர்வுபடுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை, அவர்களை மிகவும் பயப்படுத்துகிற அல்லது அவர்களை மிகவும் தரக்குறைவாக நினைக்க வைக்கின்ற வார்த்தைகளை குறித்து அவர்களுக்கு எதிராக பேசுவது என்பதும் இடர்களை உண்டாக்குகிற காரியமே. Maybe your negativity, you are negative about something, the way you talk or converse with someone, and you are harming someone because of the situation they are in. And your negativity could cause them to stumble. ஒருவேளை உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சிந்தனை என்பது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து அவர்களுக்கு எதிராக பேசுவது, எதிர்மறையாக பேசுவது என்பதும் அவர்களுக்கு இடரலாக அமையலாம். Maybe you want to be a moral police. ஒருவேளை நீங்கள் தார்மீக பொறுப்பெடுக்கிற ஒரு காவலரை போல செயல்படலாம். Hey, your dress is too tight. உன்னுடைய உடை மிகவும் இறுக்கமாக இருக்கிறது. Your skirt is too short. உன்னுடைய அந்த கீழாடையானது மிகவும் சிறிதாக இருக்கிறது. Your hair is not at all combed. Where you're a gorilla or what? உன்னுடைய தலைமுடி சரியாக சீவப்படவில்லை, நீ என்ன குரங்கு போல் இருக்கிறாய் என்பது போல. Why you always talking to the boys? ஏன் ஆண்களிடத்திலேயே போய் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறாய்? Do you struggle in purity? உனக்கு என்ன பரிசுத்தத்துல பிரச்சனை இருக்குதா, இல்ல போராடிட்டு இருக்கிறாயா? You come across like the moral police who's watching everybody's good behavior. Why you talking to, why you standing in the bus stop, why you become a child, rather you become a tata and you want to counsel everybody. ஆக பார்க்கும் பொழுது ஒரு தார்மீக காவலராக மாறுவதற்கு முற்படும் பொழுது நீ ஏன் இவரிடத்தில் பேசுகிறாய், நீ அவரிடத்தில் நின்று பேசுகிறாய், நீ ஏன் அங்கு நின்று கொண்டிருக்கிறாய் என்பது போல நாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக, அதிகாரம் எடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அதை விடுத்து நாம் குழந்தையை போல மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமோ பெரும் வயதான தாத்தாவை போல மாறிக்கொண்டிருப்போம். ஆனால் அது பயன் தராது. Or maybe you become a cultural police. In our culture in Tamil Nadu, you respect the elders. You understand? Whatever elders say, you obey. They are becoming a child or not, doesn't matter. You obey them. ஆக இன்னும் சொல்ல போனால் கலாச்சார காவலராக மாறும் பொழுது தமிழக கலாச்சாரத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும். பெரியவர்களை மதிக்க வேண்டும். அவர்கள் குழந்தையை போல மாறினாலும் மாறாவிட்டாலும் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுக்கு நீங்கள் தட்டக்கூடாது என்பதாக சொல்லுவது. They are so old means you should vanangify them. You should make sure whatever they are doing, you submit to them, because they are old means that means that is a culture. We don't talk back to old people. ஆக நீங்கள் அவர்கள் வயதில் பெரியவர்கள் என்றால் அவர்களுக்கு எதிர்த்து பேசக்கூடாது, அவர்களுக்கு தாழ்ந்து நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது. You could force your opinion on others. You could cause stumbling by forcing your opinion. I think no, you should not be making decisions like that. Marriage is not best for you. This is my personal opinion. மேலுமாக நம்முடைய கருத்தை மற்றவர்கள் மீது திணிப்பது. இன்னும் சொல்ல போனால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு திருமணம் எல்லாம் சரிபட்டு வராது, நீங்கள் திருமணம் செய்யாமல் இருப்பதுதான் சரியாக இருக்கும் என்பது போன்ற ஒரு கருத்தை My opinion is the reason your marriage is not happy, my opinion is because you are like this and this and this. ஆக உங்களுடைய திருமணத்துல நீங்க சந்தோஷமா இல்ல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க இதுவா இருக்கலாம், அதுவா இருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், அதனாலதான் இப்படி ஆயிருக்கலாம். Expressing is making people stumble by expressing your personal feelings and attacking somebody. ஆக நம்மிடத்தில் தோன்றுகிற எண்ணங்கள் நம்முடைய சொந்த உணர்வுகளின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு எதிராக நாம் செயல்பட்டு அவர்களை தாக்க முற்படுவோமானால் அது அவர்களுக்கு இடரலாக மாறும். I feel you're not godly.
நான் என்ன நினைக்கிறேன்னா நீ இன்னும் பரிசுத்தமா இல்ல, தேவத்துவமா இல்ல. I feel you have become very proud ever since you bought the new bike. No, you become too proud. நீ ரொம்ப பெருமையா மாறிட்ட. எப்ப நீ ஒரு புது வண்டி வாங்குனியோ அதுல இருந்து ரொம்ப பெருமையா ஆடிட்டு இருக்கற. You know, you're coming late even in the evening. I think you are very uncommitted. That's what you mainly say a problem. இன்னும் மாலை ஆராதனை வச்ச பின்பாக கூட நீங்க தாமதமா வரீங்கன்னா நீங்க அதுக்கு காரணம் நீங்க இன்னும் ஒரு அர்ப்பணம் இல்லாம இருக்கீங்க. And so our personal opinions, our personal words and actions can create another person to stumble. Jesus said such a person should be dumped in the deepest ocean. No need of such good advices from people who are not becoming like a child. இப்படியாக நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சு போன்றவைகள் எல்லாம், நம்முடைய உணர்வு போன்றவைகளை எல்லாம் பகிரும் பொழுது அது அவர்களுக்கு இடராக இருக்குமானால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இடமில்லை. அவர்களை கழுத்திலே ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர்களை அமிழ்த்துகிறது அவர்களுக்கு நலம் என்று இயேசு குறிப்பிடுகிறார். The question comes, bro, should I not give advice then? What will happen if I don't give advice? ஆக இப்படி சொல்லும் பொழுது இன்னொரு கேள்வியும் கூடவே எழும்பும். சகோதரனே, இப்படி என்றால் நான் எந்த விதமான ஆலோசனையும் சொல்லக்கூடாதா? ஆலோசனையை சொல்லாவிட்டால் அதனால என்ன பிரச்சனையாய் மாறாதா? You know, so in the name of your opinion and your own advice, you end up harming people in the name of disciple. ஆக நாம் பல நேரங்களிலே ஆலோசனை சொல்லுகிறோம் என்கிற பெயரில், அறிவுரை சொல்லுகிறோம் என்கிற பெயரில் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு காயத்தை உருவாக்குகிறதாக, பாதிப்பை ஏற்படுத்துகிறதாக மாறிவிடுகிறது. But in the fellowship, if you're becoming a child gradually and everybody notices you becoming a spiritual child, simple at heart, people will want to spend time with you because you have made so much of change yourself. You can talk about how you changed rather than why you should change. ஆக இந்த அந்யுன்யத்தின் பொழுது நாம் குழந்தைகளாக மாறுவதற்கு முற்படும் பொழுது பல்வேறு விதமான முயற்சிகளை எடுக்கும் பொழுது எப்படி நீங்கள் மாறினீர்கள் என்பதற்கு பதிலாக எப்படி நீங்கள் மாறலாம் என்கிற போன்ற கேள்வி எழும்புகிறது. So we all have God has given us the free will for us to decide and choose and behave. ஆக தேவனானவர் நம் எல்லோருக்குமே சுய முடிவெடுக்கும் ஒரு இருதயத்தை, ஒரு மனதை தந்திருக்கின்றார். ஆகவே நாம் நினைத்தபடியாக முடிவெடுக்க முடியும். And he's given each of you. You love God. The command is the same for everybody. Love the Lord with all your heart. It's for everybody. Yeah, free will is for you. You choose to love God, it's your choice. ஆக சுய முடிவெடுக்க கூடிய இருக்கிறபடியினாலே அந்த கட்டளையும் கூட எப்படியாக இருக்கிறது என்றால், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக என்பதாகவே இருக்கின்றது. உங்கள் தேவனை முழு இருதயத்தோடு நீங்கள் அன்பு கூற முடியும். So it is up to you to love God. It's up to you to be devoted to God. It is up to you to show how much effort you want to make. ஆக இது உங்களை பொறுத்த ஒரு விடயமாக இருக்கிறது, உங்களை சார்ந்த ஒரு விடயமாக இருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் எவ்வளவு ஆழமாக அன்பு கூற முடிவெடுக்கிறீர்கள் என்பதோ அல்லது அவரை அன்பு கூறாமல் இருக்கிறீர்கள் என்பதோ உங்களை சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. I don't have to think, oh, if I give you free will to decide, they will always choose bad things. ஆக நான் என்ன சொல்ல முடியும், நீ உனக்கு சுய முடிவு எடுக்கிறதற்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதனாலே எப்பொழுதும் தவறான முடிவு எடுக்கிறாய். And that is why I always want to. நான் எப்பொழுதுமே சரியான அறிவுரைகள் சொல்வதற்கு, நல்ல ஆலோசனைகள் சொல்வதற்கு, நீ தவறு செய்வதற்கு முன்னதாக உன்னை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறேன் என்று சொல்கிறோம். But what happens? You stop being a child, you becoming this big grandmother or become this big brother, and you lose the chance. Jesus says, first catch your brother, put him under the well. ஆக அப்படியாக நாம் முயற்சி செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், பல நேரங்களிலே நாம் குழந்தைகளாக மாறுவதற்கு முன்னதாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்கிற பெயரிலே நாம் ஒரு பாட்டியாக மாறிவிடுகிறோம், நாம் ஒரு தாத்தாவாக மாறிவிடுகிறோம் என்பதனாலே இயேசுவானவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மனுஷன் தேவையே இல்லை, முதலில் அவனை பிடித்து சமுத்திரத்திலே தள்ளு என்று சொல்லுகிறார். But what is the right way to do is to coach them and allow them to learn from you, from your behavior, from your life. Let them watch and learn how you're becoming a child and how you're becoming humble and not being a stumbling block for others. ஆக ஆண்டவர் சொல்லுகிற விடயம் என்னவென்றால், மற்றவர்கள் அப்படி ஒருவேளை இடரல் உள்ளவர்களாக, அவர்கள் ஏற்கனவே தடுமாறுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் கற்றுக்கொள்வதற்குரிய அந்த வாய்ப்பை கொடுங்கள், அவர்களை பயிற்றுவியுங்கள். நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய முன்மாதிரியை அவர்கள் பார்த்து திருந்தும் விதமாக, திருத்திக் கொள்ளும் விதமாக நீங்கள் நடந்து அதன் மூலம் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறுகிறார். Your choice alone is never the right standard or the best solution for everybody in general.
My opinion cannot become everybody's best ceiling of advice. ஆக உங்களுடைய தேர்வு என்பது எல்லோருக்கும் அதுதான் சரியானதாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. என்னுடைய ஆலோசனை என்பது எல்லோருக்கும் அதுதான் தரமானது, அதை தவிர்த்து வேறு யாரும் செயல்பட முடியாது என்பது போன்று கிடையாது. So don't cause others to stumble and end up in the bottom of the sea. ஆகவே மற்றவர்கள் இடறுவதற்கு நீங்கள் காரணமாகி நீங்கள் சமுத்திரத்தின் ஆழத்திற்கு சென்று விடாதீர்கள். Thirdly, we look at third part in Matthew 18 is don't lose anyone. மூன்றாவது பகுதியாக மத்தேயு 18 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யாரையும் இழந்து விடாதீர்கள். In chapter 18. வசனம் 10 வாசிக்கலாம். மத்தேயு 18 வசனம் 10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். Jesus says, see that you do not despise one of these little ones. இயேசு சொல்லுகிறார் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். For I tell you that their angels in heaven always see the face of God. They are always reporting to God on how they are being treated and how they are growing on earth. ஆக இயேசு குறிப்பிடுகிற இன்னொரு விடயம் என்னவென்றால் அந்த சிறியவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், ஏனென்றால் அவர்களுக்கு உரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். And he goes on to tell the story of how a good shepherd, he's out there in the field with the sheep and one of his sheep is lost. He leaves the 99 and searches for the one that is lost and picks that up and returns home and he's full of joy. இதை தொடர்ச்சியாக அவர் அந்த காணாமல் போன ஆடின் கதையை அவர் குறிப்பிடுகிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறான், அவனிடத்தில் 100 ஆடுகள் இருக்கிறது, அதிலே ஒரு ஆடு தொலைந்து போய் விடுகிறது. இருக்கக்கூடிய 99 ஆடுகளையும் அவன் ஒரு இடத்தில் விட்டு அந்த தொலைந்து போன ஆட்டை அவன் தேடி கண்டுபிடித்து அவன் அதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கிடைத்த மகிழ்ச்சியை எல்லோரோடும் அவன் பகிர்ந்து கொள்கிறான் என்று குறிப்பிடுகிறார். So he says, don't despise anybody, don't allow anyone to fall apart, don't allow anyone to be lost. ஆகவே அவர் சொல்லுகிறார் யாரையும் சிறியவர்களாக அசட்டையாக எண்ணாதீர்கள், யாரையும் அற்பமாக எண்ணாதீர்கள், யாரையும் விழுந்து போனவர்கள் என்று நினைக்காதீர்கள் என்பதாய் குறிப்பிடுகிறார். In verse 14 of the same chapter, அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனம் இப்படி குறிப்பிடுகிறது, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. ஆமென். You see, tying the stone and putting for anyone who's stopping someone to become a child, and the same way the father is not willing that any of these little ones should perish. ஆக ஒருவனின் கழுத்திலே இடரலா இருக்கிறவன் கழுத்திலே அந்த இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்துவது ஒரு புறம் அவர் சொல்லுகிறார் என்றால், இன்னொரு புறமாக அவர் சொல்லுகிறார் இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல என்று குறிப்பிடுகிறார். God desires anyone who wants to change, anyone who wants to repent. ஆக தேவனுடைய அந்த விருப்பம் என்பது, அவருடைய அந்த ஆழமான எதிர்பார்ப்பு என்பது யாராக இருந்தாலும் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் மாறட்டும் என்று எதிர்பார்க்கிறார். So one of these little ones, in any way they are harmed, anyway they are hurt, anyway they are drifting away, he says don't allow them, don't despise them, don't say it's okay they are gone. That one is behaving like a child of God. He wants to be a good faithful person. Don't let that person go because of any harm done to them. ஆக யாரோ ஒருவர் தடுமாறும் பொழுது, யாரோ ஒருவர் பாதிக்கப்படும் பொழுது, யாரோ ஒருவர் காயப்படும் பொழுது, யாரோ ஒருவர் விட்டு விலகி செல்லும் பொழுது நீங்கள் அவர்களை அற்பமாக எண்ணாதீர்கள். அவர்கள் போய்விட்டார்கள், அதோடு கதை முடிந்தது என்று கை கழுவி விடாதீர்கள். அவர்கள் தேவனிடத்தில் திரும்பி வருவதற்கு நீங்கள் நல்ல முன்னுதாரணங்களை அமைத்து அவர்களை எப்படியாகிலும் ஆண்டவர் பக்கமாக இழுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். We despise or treat harshly. Onal potom, doesn't matter. He wants to go, let him go, let him get lost. ஆக நம்ம சாதாரணமாக அசட்டையாக என்பது போல போனால் அவர்களுடைய பிரச்சனை என்பது போல நாம் விட்டுவிட முடியாது. So Jesus says, he gives an example that this shepherd went looking for that one that wandered on his way. He is a good guy, wanting to be a child of God, but he's wandering on his way because he's harmed, he's despised, he's rejected by somebody. And so he's going, bringing them, putting them on the shoulders and bringing back happily. There is more joy with that one sheep that came back than all the 99 who did not miss. ஆக பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஆடு தொலைந்து போய் விடுகின்றது. அது நல்ல ஆடுதான், ஆனாலும் கூட அது தன் வழியிலே தனக்கு பிடித்த விதமாக சென்று விடுகிறது. ஏதோ ஒரு விதத்தில் காயப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அசட்டையாக நினைக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினாலே அது விலகி சென்று விட்டது. ஆனால் இந்த நல்ல மேய்ப்பனோ அவன் அதை அப்படியே போகட்டும் என்று விட்டுவிடாமல் அதை தேடி சென்று அதை கண்டுபிடித்து தன் தோளிலே தூக்கி போட்டுக் கொண்டு வந்து தன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிரக்கூடியவனா இருக்கிறான் என்று பார்க்கிறோம். So those who are
turning to be like Christ, those who want to be like a child, and if they wander away, we got to restore them gently, Jesus said. ஆக யார் ஒருவர் தேவனுடைய குழந்தையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த புத்தியிலே அவர்கள் தனக்கு பிடித்த விதமாக தேவனை விட்டு விலகி சென்றிருந்தால் கூட அவர்களை தேடி பிடித்து தேவனுக்கு அருகில் கொண்டு வருகிற முயற்சியை எடுங்கள் என்று கூறுகிறார். And Jesus says the angels are looking out for each one of us and they are reporting to the Father in heaven. அவர் சொல்லுகிறார் அந்த சிறியரில் ஒவ்வொருவருடைய தேவ தூதர்களும் கூட பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் ஒவ்வொரு முறையும் தரிசிக்கிறார்கள், அவருக்கு கணக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். And if someone is doing harm, the angels are looking, பாவி இந்த பையன், always harming this fellow. He wants to do well, but because of this fellow he is getting spoiled. And they will report, brother, மோசமான பையனாயிட்டு வரான் பிரதர்மே, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, வேலையே கொடுக்காதீங்க, அவன் கஷ்டப்பட்டு ரவுண்ட் அடிக்க விடுங்க அவனை. And they talk to God in heaven is what Jesus says. இயேசு சொல்லுகிறபடி பார்க்கும் பொழுது இந்த சிறியவராக இருக்கக்கூடியவர்கள், மனம் திரும்ப விரும்பக்கூடியவர்கள், பயிற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு இன்னொருவர் இடரலாக இருந்து கொண்டே இருப்பார் என்றால் அவர்களை குறித்தும் இந்த சிறியவர்களுடைய அந்த தேவ தூதர்கள் பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கும் பொழுது யார் ஒருவர் இந்த சிறியவர்களுக்கு இடரலாக இருக்கிறார்களோ அவர்களை குறித்தும் அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். Maybe you're harming someone and God is saying, அவனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன், அவனுக்கு சுத்த விட மாட்டேன், அவனுக்கு பையனே கிடைக்காது அந்த பொண்ணுக்கு. And so the Lord wants to discipline. Why? The angels are reporting, very harsh girl, very rude child, not at all becoming like Christ, harming everybody in the fellowship. And so they report to God, and God said, close all the doors, no blessings for this child. ஆக பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் யாருக்காகிலும் இடரல்கள் செய்யும் பொழுது தேவனானவர் அப்படியாக பார்த்து கொண்டே இருக்கிறதுனாலே அவர் ஒருவேளை சில காரியங்களை தடை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடும். அவர்கள் அந்த யாரை இடரல் அடையக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவ தூதர்கள் அவர்களை குறித்து பேசுகிற காரணத்தினாலே அவர்களுடைய கதவுகளை எல்லாம் மூடுங்கள், அவர்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடையாது, இவர்களுக்கு எந்த விதத்திலும் திருமணம் கிடையாது, இவர்களுக்கு எந்த விதத்திலும் திருமணம் கிடையாது என்பது போல அவர் தேவனானவர் ஒருவேளை தடை கற்களை உருவாக்க முடியும் என்று சொல்கிறார். God is so unwilling to see one of his little ones perish. ஆக தேவனானவர் இந்த சிறியரில் ஒருவர் கூட கெட்டு போவது அவருக்கு விருப்பமே இல்லை என்று குறிப்பிடுகிறார். Again, this little ones meaning those who want to be like Christ, those who want to have the nature of a child and accept every challenge and difficulty and change their nature to become the way God wants them to be, in the image of God. Such a person, that is what he died for, to save one person. Like that was what he went on the cross. And if any of you are mistreating them and he's leaving away, he said, Sattadani, he's waiting to punish those who do not restore those who are humble at heart. ஆக யார் ஒருவர் தங்களை மாற்றிக்கொள்ள முற்படுகிறவர்களாக இருக்கிறார்களோ, மனம் திரும்ப விரும்புகிறார்களோ, தங்களுடைய இருதயத்தை மென்மைப்படுத்திக் கொண்டு தேவனுக்கு முன்பாக வர விரும்புகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தேடக்கூடியவராக இருக்கிறார். அவர்களுக்காகவே இயேசுவானவர் சிலுவையிலே மரித்தவராக இருக்கிறார், அவர்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஒருவர் மாறினால் கூட அவர்களுக்காக அவர் உயிர் விட்டது அது நியாயமாக இருக்கும் என்ற பட்சத்தில் நீங்கள் அவர்களுக்கு இடரலாக இருப்பீர்களானால் அந்த நிமிடமே தேவனானவர் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறதையும் தேவ தூதர்கள் உங்களுக்கு எதிராக பேசுகிறதையும் பார்க்க முடியும். In your spiritual growth and in your lack of spiritual growth, we may have limited ability to love people, forgive people. We are very limited, we are very hard-hearted, we are very slow in changing. And because we are slow in changing, we could be harming others because we have limited love. ஆக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலோ ஆவிக்குரிய வளர்ச்சி குறைவிலோ கூட பார்க்கும் பொழுது நம்மிடத்திலே அன்பு குறைவு என்பது இருக்கிறது. நம்மால் மற்றவர்களை முழுமையாக அன்பு செய்ய இயலாமல் இருப்பதை நாம் பார்க்க முடியும் என்று பார்க்கிறோம். So what God wants is to express God's love in God's way. ஆக என்ன தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால் நம் தேவனுடைய அன்பை தேவனுடைய வழியில் வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். What is the greatest challenge he asked? ஆக தேவன் எதிர்பார்க்கிற அந்த கேட்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால் என்பது என்ன? What is the greatest command? He said, what is the greatest command? He asked many times. What was it? Who knows the answer? மாபெரும் கட்டளை என்று பார்க்கும் பொழுது அதிலே எதை அவர் கேட்கின்றார்? யார் சொல்ல முடியும்? Yes, Lakshmi. Okay, the two commands in that the most important command is love the Lord your God with all your heart and with all your soul, all your strength. அந்த மாபெரும் கட்டளைகளில் முதலாவது கட்டளையானது உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே. Second, love your neighbor as you love God. இரண்டாவதாக உன்னை நீ அன்பு கூறுவது போல உன் அயலானையும் அன்பு கூர்வாயாக என்பதே. So you see that the greatest command is love.
ஆக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அந்த மாபெரும் கட்டளை என்று சொல்லும் பொழுது அந்த கட்டளை என்பதே அன்புதான். And so expressing God's love is all what you should be doing if you want to go to church. ஆக நீங்கள் சபைக்கு செல்லுகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய அந்த அன்பை எப்பொழுதும் வெளிப்படுத்தக்கூடியவராகவே இருக்க வேண்டும். So if you're coming to church, it's not for singing songs. ஆக சபைக்கு வருவது என்பது வெறுமனே பாடல் பாடுவதற்காக மட்டுமல்ல. It is not for us to have the celebration mind all the time. Every time I'm busy at work, only Sunday I want social life. ஆக எப்பொழுதுமே நான் வாரம் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றேன், ஆகவே ஞாயிற்றுக்கிழமை என்றால் கொஞ்சம் எல்லோரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக கொண்டாட்டமான மனநிலை இருக்க வேண்டும் என்பது போல அல்ல. I come to God, I come to church, I come to worship so that I can express my love that God has given inside me. ஆக நான் சபைக்கு வருவது என்பது, நான் தேவனிடத்தில் வருவது என்பது, நான் என்னுடைய தேவன் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பை நான் எப்படியாயிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே என்பதா இருக்கு. And so if you coming and sharing love with people in the fellowship, how will this group be? ஆக பாருங்கள், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நீங்கள் வந்து எல்லோரிடத்திலும் தேவனுடைய அன்பை நீங்கள் அபரிமிதமாக பரிமாறிக் கொள்ளும் பொழுது இந்த குழு எப்படிப்பட்டதாக இருக்கும்? But in fact, more and more older you get, we give very little love to encourage others. Rather, we come to give advice and opinions and hurt and masalas, and we go off feeling like I achieved something. ஆக வளர வளர வயதில் மூத்தவர்களாக மாற மாற என்ன நடக்கிறது என்றால், நாம் அதிகமாய் அன்பு கூறுவதை பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவதிலும், அறிவுரை சொல்லுவதிலும், மற்றவர்களை கண்டிப்பதிலும், மற்றவர்களுக்கு முன்பதாக தேவையில்லாத மசாலா விதமான காரியங்களை சொல்லுவதிலும், அல்லது வழிவிலகி செல்கிறார்கள் என்றால் அவர்களை கை கழுவி விடுவதிலுமே இருக்கின்றோம். Everybody is bound to be independent. If they want to be independent in their faith, to love God or to go astray, it's up to them. ஆக ஒவ்வொருவருமே தனித்துவமாக சுதந்திரமாக இருப்பதற்கு அவர்கள் ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனை அன்பு கூறுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அவரை விட்டு விலகி செல்வதாக இருந்தாலும் அது அவர்களை சார்ந்த ஒரு விடயமே. And he said the father's desire is that everyone should be found, no one should be lost. He said even though with small hurt they have gone, they're missing, you who wanting to be like a child should desire to restore them, to bring them back. And the Lord will look at your deed of loving such people and making sure you're helping save all those people. God will say, I will take care of you. Your road will be blessed. ஆக தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பு என்பது, விருப்பம் என்பது என்னவாக இருக்கிறது என்றால், ஒருவர் கூட கெட்டு போவது அவருக்கு விருப்பமே கிடையாது. இந்த சிறியரில் ஒருவர் கூட விட்டு போய்விடக் கூடாது என்பதனாலேயே அவர் அப்படி எதிர்பார்க்கிறபடியினாலே அப்படி வழிவிலகி செல்லக்கூடியவர்கள் மீது நீங்கள் அதிக அன்பு கொண்டு அவர்களை மீண்டுமாக தேவனிடத்தில் அழைத்து வருகிறதற்காக நீங்கள் எல்லா பிரயாசங்களையும் எடுக்கும் பொழுது தேவனானவர் உங்களுடைய முயற்சிகளை கவனிக்கக்கூடியவராக இருந்து அவர் உங்களை பார்த்து பாராட்டக்கூடியவராக இருக்கக்கூடும். No one who loves him should ever go lost. ஆக யாருமே கூட இழந்து போனவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. And so that is God's deepest love, and those who want to change and those who want to repent, for them is what he died on the cross. ஆக தேவனுடைய ஆழமான அன்பு என்பது இதுவாகத்தான் இருக்கின்றது. யார் ஒருவர் மாற விரும்புகிறார்களோ, யார் ஒருவர் தன்னை திருத்திக் கொள்ள முற்படுகிறார்களோ அவர்களை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். So I hope this first part that we studied through Matthew 18 was useful to you. ஆக இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். And I hope some of the things that we shared about, discuss about, how we need to treat each other, how we need to love people, that is the greatest command God expects from us, and how we need to make every effort to become little children. ஆக நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதிலும், மற்றவர்களிடத்திலே எப்படி நாம் நடந்து கொள்ளுகிறோம் என்பதிலும் தான் காரியமே இருக்கின்றது. தேவனானவர் அதை தான் பெரிதாக எதிர்பார்க்கின்றார். ஆகவே நாம் இன்னும் குழந்தைகளைப் போல மாறுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். The next part we will be studying the next week, the same time at 6 in the evening, right here in this hall. அடுத்த வாரம் மாலை 6 மணி அளவில் இதே இடத்தில் ஆராதனையானது நடைபெறும். இந்த செய்தியினுடைய அடுத்த பகுதியானது இங்கு பிரசங்கிக்கப்படும். I hope this was useful to you. May God bless you and strengthen you throughout this coming week. God bless you all. ஆக இந்த பாடமானது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். தேவன் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. Thank you so much. God bless you all. தேவன் உங்களுக்கு இந்த செய்தியை கேட்டதற்காக நன்றி. தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. Let us please stand as we finish our fellowship with a word of prayer. எல்லோரும் எழும்பி நின்று இந்த ஆராதனையை ஒரு ஜெபத்தோடு கூட நாம் நிறைவு செய்யலாம். தலைவணங்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல பரமபிதாவே, உம்முடைய மகா பரிசுத்த திருப்பெயருக்கு இன்றும் என்றும் என்றென்றைக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
திருப்பெயராலே புகழ்ச்சி உண்டாகட்டும். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்கு, இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் தாமே எங்களோடு கூட துணை நின்று எங்களை வல்லமையாய் நீர் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தேவரீர் அந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலிருந்து நீர் வசனங்களை கொடுத்து தேவனே எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விசேஷமாக தேவனே, நாங்கள் சிறு குழந்தைகளைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை குறித்து நீர் ஆணித்தரமாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் சொல்லி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் கூட பல நேரங்களில் எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் பெரியவர்களாக இருப்பதற்கே ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறோமே ஒழிய சிறியவர்களாக, சிறு பிள்ளைகளைப் போல நடந்து கொள்வதற்கு, அந்த மனநிலையிலே மாறுவதற்கு எங்களுக்கு அந்த விருப்பம் இல்லாதிருந்தோம். விருப்பம் சில நேரங்களில் இருந்தும் கூட அதை செயல்படுத்திக் கொள்வதற்குரிய அந்த முயற்சி இல்லாது தேவனே, அந்த சமூக அங்கீகாரங்களை எதிர்பார்க்கக்கூடியவர்களாய் மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை குறித்தும் மற்றவர்களுடைய அந்த மதிப்பீடுகளை குறித்தும் நாங்கள் கவலை கொள்ளுகிறவர்களாய் பல நேரங்களில் வாழ்ந்திருக்கிறோம். தேவனே, எங்களுடைய சொந்த விருப்பங்களை குறித்து, எங்களுடைய சொந்த கருத்துக்களை குறித்து, எங்களுடைய சொந்த ஆலோசனைகளை எல்லாம் மற்றவர்கள் மீது திணிக்கக்கூடியவர்களாக, மற்றவர்கள் மீது, அவர்களுடைய நடத்தைகளின் மீது, அவர்களுடைய உடையின் மீது, அவர்களுடைய செயல்பாடுகளின் மீது, அவருடைய பேச்சின் மீது, அவருடைய வாழ்க்கை முறைகளின் மீது நாங்கள் கருத்து கூறக்கூடியவர்களாக இருந்து பல நேரங்களில் உம்மை நாங்கள் காயப்படுத்துகிறவர்களாய், அவர்களை காயப்படுத்துகிறவர்களாய் நாங்கள்